நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வழிபாட்டு தலங்களில் கூம்பு வடிவ ஒளிபெருக்குகளில் அறிவிப்பு ஏதும் செய்யக்கூடாது என்று காவல்துறை கெடுபிடி செய்வதாக தெரிகிறது. குறிப்பாக இது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடையூறாக உள்ளது. மசூதிகளில் தொழுகை நேரங்களில் மட்டும்தான் தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பு செய்யக்கூடிய வகையில் அழைப்பு விடுக்கிறார்கள். இது எந்த வகையிலும் பிற சமூகத்தினரை தொந்தரவு செய்யக்கூடியதல்ல. பிற சமூகத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அறிவிப்புகள் செய்யப்படுவதில்லை. ஆனால் எந்த அடிப்படையில் காவல்துறையினர் இந்த நெருக்கடியை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழக அரசு அப்படி எதுவும் அரசாணை பிறப்பித்ததாக தகவல் இல்லை. நீதிமன்ற வழிகாட்டுதல் இருப்பதாக சொல்லி நெல்லையில், ராமநாதபுரத்தில் இத்தகைய நெருக்கடிகள் நிலவுவது கண்டனத்திற்குரியது. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். காவல்துறை இந்த நெருக்கடிகளை கைவிட வலியுறுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினரின் உணர்வுகளை அவமதிக்கக்கூடிய வகையில், அவர்களின் மத சார்ந்த உரிமைகளில் தலையிடக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். காவல்துறையின் இந்த நெருக்கடியை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம். சசிகலா அவர்கள் சிறைச்சாலையில் தமக்கு சிறப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. இதன் அடிப்படையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் விசாரணை நடத்துவதற்கு கமிஷன் ஒன்றை நியமித்திருக்கிறார். ஆகவே விசாரணை கமிஷன் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன். அறிக்கைக்கு பின்னர் முழுமையாக இது தொடர்பான கருத்தை வெளியிடுவோம். அதிகாரிகளுக்கு இடையில் நடக்கிற அதிகார போட்டியால் இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றனவா, ஆனால் உண்மையில் அப்படி நடந்திருக்கின்றனவா என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கர்நாடக மாநில அரசுக்கு உள்ளது. சிறைத்துறை டிஜிபி இல்லை என்கிறார், சிறைத்துறை டிஐஜி நடந்தது என்கிறார். இரண்டு அதிகாரிகளுக்கு இடையிலான அதிகார போட்டியின் விளைவாக இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்ற விமர்சனமும் ஒருபுறம் இருக்கிறது. அப்படி நடந்தது உண்மைதான் என்ற வாதங்களும் இன்னொரு புறம் விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது கர்நாடக அரசின் பொறுப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் அம்பேத்கரிய சிந்தனையாளருக்கும் RSS சிந்தனையாளருக்கும் இடையில் நடக்கிற ஒரு போட்டியாக நான் பார்க்கிறேன். மீராகுமார் அவர்கள் எதிர்க்கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 100 விழுக்காடு RSS தொண்டர். ஆகவே மீராகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் ஜனநாயகத்தை பாதுகாக்க இயலும் என்று விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறது. அவர் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. வறட்சி நிவாரணம் கோரி நடத்திய போராட்டத்திற்கு மோடி அரசு அசைந்து கொடுக்கவில்லை. விவசாயத்தை முற்றிலும் அழித்துவிட்டுத்தான் உட்காருவேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டதைப் போல மோடி அவர்களின் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அரசின் பொருளாதார கொள்கைகள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இயற்கையில் நமக்கு பருவம் பொய்த்து குறித்த காலத்தில் மழை இல்லை என்பது ஒருபுறம் விவசாயம் பாதிப்பதற்கு காரணம். மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் சிக்கல்கள் இன்னொரு புறம் இந்த விவசாய பாதிப்புக்கு காரணம். அடுத்து அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் இந்த விவசாய பாதிப்புக்கு காரணம். ஒட்டுமொத்த தேசத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எழுதி கொடுத்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மோடி செயல்படுவதாக தெரிகிறது. கமல்ஹாசனை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் என் மீது வழக்கு பதிய தயாரா அப்படின்னு அது ஏற்கனவே கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேருமே மாறி மாறி வந்து அரசியல்
அரசியல் பற்றி இன்னார் தான் பேச வேண்டும், இன்னார் பேசக்கூடாது என்று எதுவும் இல்லை. நடிகர் கமல்ஹாசனும் தமிழகத்தை சார்ந்தவர், இந்திய குடிமகன். ஆகவே அவர் ஆட்சி நிர்வாகம் குறித்து ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவரை ஒருமையில் விமர்சிப்பது அல்லது உதாசீனப்படுத்துகிற வகையில் பேசுவது ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அழகல்ல. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தொல்லை. அதற்கும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைதான் காரணம். எவ்வளவு நெருக்கடியை சிங்கள அரசு இந்திய அரசுக்கு தந்தாலும் கூட சிங்கள அரசோடு நயந்து பேசுகிற அல்லது அவர்களோடு இணங்கி போகிற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்திய ஆட்சியாளர்கள் கையாண்டு வருகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல். ஆகவே தற்போது சிங்கள அரசு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்திய அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட சட்டங்கள் என்பதை விட இந்திய அரசுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக தந்திருக்கிற ஒரு நெருக்கடி. இதை மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.